கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். இப்போ பாருங்க, நாங்கள் ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இதனுடைய தோட்டம் என்ன நிலவரமோ தெரியாது. பாருங்க, இது வாழை தோட்டம் தான். ஆனால் இதில் கனியே இல்லை. எல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, எல்லாம் பட்டு போச்சு. எல்லாம் சுற்றி பாருங்க, அங்கே எல்லாம் மெதுவாக. இப்போ ஒன்றும் ஒரு வாழை மரம் இதில் கனி கொடுத்தா அந்த தோட்டத்துக்குள்ளே பார்க்க முடியலை. இந்நாட்களில் அநேக கிறிஸ்தவர்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. கனியே இல்லை, வாழ்க்கையில் கனியே இல்லை. ஆவின் கனிகள் இருக்குதாங்க. ஆவின் கனிகள் அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, இப்படிலாம் பலவிதமான கனிகள் நான் பார்க்குறேன் இல்லையா? அப்போ அந்த ஆவின் கனிகள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, வெட்டுண்டு அக்கனியில் தான் போடப்படணும்.